முஸ்லிம் ஆழமாக ஊன்றி ஓதி உணர்ந்து படித்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் வேறு யாரும் எந்த ஆதரவும் நமக்கு தேவையில்லை. குர்ஆன் ஒன்றே போதும். குர்ஆன் படி வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ஹாஜிகள் இன்றையிலிருந்து சபதம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருக்க வேண்டும் என்று நான் நியத்தி செய்து விட்டேன் என்பதில் ஹாஜிகள் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். அதுபோல அல்லாஹ் கடமையாக்கிய எந்த கடமைகளையும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள். அந்த இறைவன் கடமையாக்கிய தொழுகை, நோன்பு, ஸகாத் போன்ற வெற்றிலும் நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக வாதிடுவதற்கு 4 சாரார்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளிப்பார். 4 சாரார்கள். அதில் ஒரு சாரார் இறை ஆலயமான புனித கஅபாவை வலம் வந்த ஆயிஷா பள்ளி குர்ஆன் மதரசாவின் 19ஆம் ஆண்டு ஹாஜிகள் வரவேற்பு விழா தொடர்ந்து நடைபெறுவதற்கு நற்கிருபையும் நல்ரஹமத்தும் செய்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்தவனாக எனது நன்றியுடைய துவங்குகின்றேன். எந்த ஒரு விழாவிலே அந்த விழாவில் பங்கேற்பவர்களை கொண்டுதான் அதனுடைய சிறப்பு அமையும். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صلاة تنجينا بها من جميع الأحوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. الله